எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு தமிழ் ஹாப்பி தமிழ் நியூ இயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் திருப்பியும் பார்க்குறதுனால. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணீங்க, அந்த வெற்றினால தான் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வந்தது. ஐலி படத்துக்கு நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருந்தீங்க நல்லா சப்போர்ட் பண்ணும் ப்ரொமோட் பண்ணுங்கிறது. ஸோ அது விஜயஸ்ரீ சார் பார்த்து தான் எனக்கு இந்த படத்தில் சார் கூப்பிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த கேரக்டருக்கு, இந்த வாய்ப்புக்கு. அண்ட் முதல்ல நான் சொல்ல வேண்டியது, மோகன் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சான்ஸ். அது எனக்கு சினிமா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சப்பவே சினிமா பார்த்து சினிமா இன்ஸ்பயர் ஆனது மோகன் சாரோட மூவிஸ் அண்ட் மோகன் சாரோட சாங்ஸ். அதில் ஒரு மேஜர் பார்ட் இருந்தது. சாரோட ஆக்டிங் பார்த்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல்டாக பண்ணலாம், எவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறாங்க, இதெல்லாம் மோகன் சாரோட ஆக்டிங் பார்த்து. சாரோட சாங்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் லிஸ்ட்டில் எப்போவுமே சார் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அண்ட் எனக்கும் அதே மாதிரி சாரோட சாங்ஸ் தான் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ எனக்கு சார் கால் பண்ணி, விஜயஸ்ரீ சார் கால் பண்ணிவிட்டு மோகன் சார் கூடன்னு சொன்னப்பவே நமக்கு அப்படியே ஒரு எனக்கு எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வர்றதில்லை. கதை கேட்டு தான் எப்பவும் எக்ஸைட்டட் ஆகுவாங்க. இந்த படத்துக்கு எனக்கு மோகன் சார்ன்னு சொன்னப்போ அப்படியே நிறைய ஃப்ளாஷ் மெமரிஸ் வந்துச்சு. நிறைய நான் பார்த்த படங்கள், நான் பார்த்த சாங்ஸ், எனக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸ் அண்ட் அதெல்லாம் எனக்கு மைண்டில் வந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சார் கூட ஒர்க் பண்ண வர்றதுக்கு. அண்ட் அது இப்போவும் எனக்கு ரொம்ப சரியலாக இருக்குது. அண்ட் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், நாங்கள் ஷேர் பண்ணுறது, நாங்கள் பேசுகிறது, அது எல்லாமே ஒரு சாங் ஷூட்டாக இருந்தாலும் சீன்ஸாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு சரியலாக தான் ஃபீல் ஆகுறாங்க இப்போவும். அண்ட் ஹரா படம் நீங்கள் இப்போ பார்த்தாங்க, டீசர் பார்த்தாங்க, அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி அந்த 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 பஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கும் புதுசாக தான் இருந்தது. அது நானும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே அபவுட் விஜயஸ்ரீ சார் என்னென்னா, இப்போ இப்படி பார்க்குற மாதிரி இல்லை, எவ்வளோ 12 எவ்வளோ பிளேட்ஸ் சார் உடம்புல நிறைய 12 9 பிளேட்ஸ் எல்லாம் வச்சுதான் சார் நிற்கிறாங்க. அண்ட் கோத்தகிரி, கோயம்புத்தூர் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். கோத்தகிரியிலெல்லாம் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கே தாங்க முடியலை அந்த குளிர். இல்லைன்னா அங்கே நிற்கிறதெல்லாம் இவ்வளோ பிளேட்ஸ் வச்சு எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தது. நிறைய லொக்கேஷன்ஸ் நம்ம நடந்து போகிறதாக்கும், கொஞ்சம் குட்டி ஹில்ஸ் மாதிரியெல்லாம் இருந்திருந்தது. அதெல்லாம் ஏறுறது இறங்குறது, இவர் அந்த வாக்கர் பிடிச்சு நடக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் சாரோட நம்ம எப்பவும் ஒருத்தரோட எஃபர்ட் பார்த்து இல்லை, படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க. பட் இவங்களோட எஃபர்ட் இவர் போடுறது இட்ஸ் என்ன சொல்கிறது, நமக்கு நம்பவே முடியாது. அந்த அந்த பேஷன் அண்ட் சினிமா மேலே இருக்கிற அவர் லவ் அண்ட் அவர் இதுக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ படம் இது பண்ணணுங்கிற மாதிரி. அவரோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் பெட்ரனாக இருந்தது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி 6 மந்த்ஸ்லாம் அந்த நிலைமையில அவர் திருப்பி வர்றதே ரொம்ப கஷ்டம். அது இந்த படம் சினிமாங்கிறது சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் ஹி ஹஸ் கம் பேக். அண்ட் எதுவும் பார்க்காம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நாமெல்லாம் பண்ணுறது எதுவும் இல்லையே, நம்ம எதுவும் பண்ணலேங்கிற மாதிரி ஃபீலிங், அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் எனக்கு மோஸ்ட்லி இருந்தது. அண்ட் ஐ மஸ்ட் சே, கடவுள் சாருக்கு டிசர்விங் சக்ஸஸ் அண்ட் டிசர்விங் லைஃப்பில் இன்னும் நிறைய ஹைட்ஸ் அவர் டிசர்வ் பண்ணுறாங்க. இந்த படம் மூலமாக இந்த படம் அந்த டிசர்விங் சக்ஸஸ் சாருக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஹரா படம் நல்லா வந்திருக்காங்க. அண்டு நாங்கள் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சுவாதியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுவாதி அண்ட் மோகன் சார், சிங்கம்புலி சார் கூட தான் எனக்கு ஜாஸ்தி காம்பினேஷன்ஸ் இருந்தது. சுவாதிக்கு எனக்கு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழ் பேசும், சுவாதிக்கு சுத்தமாக தமிழ் தெரியாமல் இருந்தது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு நல்லா இருந்தது. நான் மலையாளம் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணாலும் என்னோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் கம்ப்ளீட் ஆகி ரிலீஸ் ஆனது தமிழ் ஃபிலிம் தான். என்னோட ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் தமிழ் தான். எனக்கு எப்பவுமே தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப சப்போர்ட் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தீங்க. நீங்கள் எல்லாருமே எப்பவும் சப்போர்ட்டாக இருந்தீங்க. அண்ட் இது வரைக்கும் கொடுத்த அந்த சப்போர்ட் இந்த ஹரா படத்துக்கும், எங்கள் டீமுக்கும், எங்கள் படத்துக்கும் எனக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நிறைய 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 லவ். தேங்க்யூ நிகில்.
பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள், நம்மளுடைய தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். எனது தம்பி ஆர்வீர் தம்பி நிக்கில் முருகனுக்கு நன்றி. அவர் என்னை அறிமுகப்படுத்தினது அண்ணன் அவர் வயசை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த வாய்ப்பு ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா மோகன் சார். அவருடைய படங்கள், பாடல்கள் அது எல்லாருக்குமே தெரியும். அதில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பெரிய ஃபேன், மோகன் சாரோட பெரிய ஃபேனு. அதில் மெல்ல திறந்த கதவெல்லாம் முன்னாடிலாம் அந்த விசிஆரில் படம் போட்டு பார்க்குற பழக்கம் இருக்கும். ராத்திரி போட்டாங்கன்னா விடிய விடிய ஒரு பாட்டு மட்டும் ஓடிட்டே இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும். அதில் அவருடைய ஆக்ஷன் மட்டும் லூப்பில் போட்டு பார்ப்பாங்க. அதாவது பாடினது எஸ்பிபி சார் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் மோகன் சாரோட ஆக்ஷன் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயங்கர ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு அந்த பாட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பார்த்து பழகின ஒரு ஆர்டிஸ்ட்டை முதல் முறையாக இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு. எங்கள் அம்மா கேட்டாங்க, மோகன் சாரோட நீ படம் நடிக்கிறேன் அப்படின்னு. அவர் அவங்க உடனே கேட்டாங்க, அப்படியா, பார்த்தியா, பேசுனியா, சிரிச்சாரான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. இல்லை, சிரிச்சா சிங்கப்பல் தெரியுதா அப்படின்னாங்க. ஏன்னா அவர் அழகாக இருக்கும், அவர் சிரிச்சாருன்னா அவ்வளோ அழகு. ஸோ அந்த இதை இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் மோகன் சார் எங்கேயுமே சிரிக்கலை. ஏன்னா பயங்கர கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும். நானும் அவர்கிட்ட போய் பக்கத்தில் டைலாக் பேசும்போதெல்லாம் என்னையும் 2 தடவை முறைச்சி தான் பார்த்தாரு. சார் ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னு அப்பவும் முறைச்சி தான் பார்த்தாரு. ஏன்னா அவர் கேரக்டராகவே கொஞ்சம் வாழ்ந்துட்டார். அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சக நடிகர்கள் அப்படிங்கும்போது எனக்கு சிங்கம்புலி அண்ணனோட காம்பினேஷன். சிங்கம்புலி அண்ணன் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டாரு. நிறைய நாங்கள் 2 பேர் சேர்ந்து வீடியோலாம் பண்ணோம். அது பயங்கர வைரலாக போச்சு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு இதுனா மியூசிக். இன்னைக்கு டீசர் பார்க்கும்போது தான் தெரியுது, பிரசாந்த் அவருடைய மியூசிக்கும் அதே சமயத்தில் குணா அவருடைய எடிட்டிங்கும். அண்ட் மோகன் சார் பார்க்கறதுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் பயங்கர எக்ஸைட்டடாகவும் இருக்குது எங்களுக்கே, அது எப்படி அந்த ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இயக்குனர் விஜய் ஸ்ரீ இதில் ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு தடத்தை பதிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அண்ட் வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அது என்ன தெரில, நான் நடிக்கிற படத்துக்கு மட்டும் தொகுப்பாளினியே வரமாட்டேங்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி நிக்கில் முருகன் மாதிரி யாரோ ஒருத்தர் தொகுப்பாங்க. அவர் பேசிடுறாரு. வழக்கமாக ப்ரெஸ் மீட்னா ஒரு பெண் அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ கூட சிங்கம்புலியான சொன்னார். சிங்கம்புலியான சொன்னார், அவர் இந்த மாதிரி யாராவது தொகுப்பாளின்னு தான் நான் கூட பேசி நான் ஒரு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், நிக்கில்னால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னாரு. அது மாதிரி பல பேருக்கு வருத்தத்தை தெரிவித்து கொண்டார் நிக்கில் என்ன. அண்ட் எப்படி இவர் ஒரு லிஸ்ட் சொன்னார். அந்த லிஸ்டெல்லாம் சாதாரணம் கிடையாது. ஒரே நாளில் ரிலீஸ் ஆன 3 படங்கள் வெற்றி படங்கள், அதுவும் சில்வர் ஜூப்ளி படங்கள்னு. அன்று மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி மாதிரி இன்னைக்கு கோவை எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நிறைய ஆக்ஷன் படங்கள் தயாரிப்பார் அப்படிங்கிறதுலாம் நான் நம்பிக்கையோட இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கிரேட் ப்ரொடக்ஷன். அண்ட் இன்னும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும், அதில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. வாய்ப்பளித்த விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவருடைய ஆக்ஷன் என்றைக்குமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தப்பே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அவருடைய கேமரா வச்சதும் சரி, அவருடைய விஷுவலும் சரி, அவருடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மூவியோட ஒரு பாட்டாக இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மூவியில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மூவி நான் மோகன் சாரோட எல்லா பாடல்களோடையும் பெரிய ஒரு ரசிகை. அவர் கூடவே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். சார் கூட ஆல்ரெடி நான் பவுடர் மூவி பண்ணியிருக்கேன். இது சார் கூட பண்ணுற 2வது மூவி. ரொம்ப சந்தோஷம். அண்ட் மூவி கூடிய சீக்கிரமாக தியேட்டரில் வரப்போகுது. எல்லாரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.